தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணி திரண்டு வாருங்கள். நான் என்ன சொல்றேன்னா, உங்களால விஷுவலைஸ் பண்ண பார்க்க முடியுதா? ஒரு கட்சி உண்மையிலே 10% வாக்குகள் இருக்குன்னா அந்த கட்சி எவ்வளவு நீரோட்டமா இருக்கும், எவ்வளவு கூட்டம் வரணும். இங்க அந்த அளவுக்கு இருக்கா? அண்ணாமலை போன இடத்துல எல்லாம் எங்கனாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு 20,000 பேர் இருந்தாங்க. திடீர்னு 18 விழுக்காடு வந்துச்சு, 15 விழுக்காடு. அந்த நம்பர் எப்படி அவங்க பிளான் பண்றாங்கன்னா, ஐயா ஏசி சண்முகத்தை நிற்க சொல்லுவாங்க, அதே மாதிரி பாரிவேந்தர் ஐயாவை நிற்க சொல்லுவாங்க, ஜான் பாண்டியனை நிற்க சொல்லுவாங்க, தேவநாதன் நிற்பாங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன இல்லாதவங்க தாமரையில் இல்லைங்கன்னு. இவங்களுக்கெல்லாம் ஒரு தனி செல்வாக்கு இருக்கு. அப்போ அந்த ஓட்டெல்லாம் வாங்கிக்குவாங்க. யார் யாரெல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் திரும்ப தாமரையில் சேர்த்து அப்படி எதனா ஏற்ற முடியுமான்ற ஒரு முயற்சி தான் இப்போ நடந்துட்டு. இப்போ ஏசி சண்முகம் அவர்களால் அவரால் ஒரு 2.5 லட்சம் ஓட்டு வாங்க முடியும்னா வாங்க முடியும். பச்சமுத்து ஐயாவால் ஒரு 2 லட்சம் ஓட்டு வாங்க முடியும்னா வாங்க முடியும். இது தாமரை ஓட்டா? 18 விழுக்காடோ இல்லை 20 விழுக்காடோ இல்லை 15 விழுக்காடு வந்திருந்தா இந்த நேரம் புதிய தமிழகமும் அங்கே கூட்டத்தில் நின்று இருப்பாங்க. டிடிவி தினகரன் வந்து நின்று இருப்பார், எடப்பாடி நின்று இருப்பார். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னமும் வந்து ஜெய் ஜெய் அப்படின்றாங்க. வந்தே மாத்திரம். ஏன் வாழ்க தமிழ்நாடு, தமிழ்நாடு மூலமா வளர்க பாரதம் சொல்லாமே, வாயில வரலையே. 24 பொறுத்த வரைக்கும் மோடி விசஸ் மோடி எதிர்ப்பு, இதுதான் சிலபஸ். அவர் தான் மோடி அவர்கள் வேணுமா, மோடி அவர்கள் வேண்டாமா, இதுதான் சிலபஸ். அப்போ அந்த பிரச்சாரத்தை அதிமுக கையில் எடுக்கிறப்ப அதிமுக ஓட் பேங்கும் அதிகரிக்க தானே செய்யும். இதெல்லாமே வந்து 3%-லேருந்து 18% அதிகரிக்கும். 3%-லேருந்து 8%. இவன் போயிட்டு நீங்கள் திருவள்ளூரில் நில்லுங்க, கட்சி வளர்ந்துருக்குல்ல, அக்ராஸ் ஸ்டேட் ஓட்டு ஏறிக்குல்ல, திருவள்ளூர் நில்லுங்க. கோயம்புத்தூர்லேயே இப்போ நிற்க சொல்லுங்களேன். கோயம்புத்தூரில் போயிட வேண்டி பாரதிய ஜனதா கட்சி பெருசாக பண்ண முடியாது. அந்த திமுக எதிர்ப்பு வந்து சாய்ஸஸ் அதிமுக, நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறம் தான் பாஜக. இன்னைக்கு தேதியில் நாம் தமிழருக்கு அப்புறம் தான் பாஜக. ஆமாம், என்னமோ ஒரு வாக்கியம் சொன்னாங்க, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம், அது ஓகே. அதுக்கப்புறமா வந்து ஜெய் ஜெய் பிஜேபி, ஜெயிக்க போகிறது பிஜேபின்றாங்க. இப்போ இது வந்து ஜெய் ஜெய் பிஜேபி, ஜெயிக்க போகிறது பிஜேபி அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க. இது வந்து ஒரு நகைச்சுவையாக தான் இருக்குமே தவிர்த்து ஒரு உணர்வாக மாறாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா, ஐயோ எப்பா எப்பா எப்பாப்பா தமிழ் பேசிட்டாரு. திருக்குறள் ஒரு ஐயோ திருவள்ளூரை பேசிட்டாரு. அப்புறம் திருவள்ளூருக்கு தமிழை வளர்க்குறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆல்ரெடி எங்களை மொட்டை அடித்து காது குத்துட்டு போயிருக்கிறாங்க. புதுசாக நீங்களாம் வர வேண்டாம். ஒரு தனியார் தொலைக்காட்சி எடுத்த ஒரு சர்வேயில் வந்து பாஜக 3%-லேருந்து 18% எடுத்திருக்கு. அதிமுக வந்து 18-லேருந்து 17 கம்மியாக இருக்காங்க. திமுக லாஸ்ட் டைம் 53-லேருந்து 38 கம்மியாக இருக்காங்க அப்படின்னு இந்த 2024 எலெக்ஷனுக்காக எடுத்திருக்காங்க. பாஜக 6 சீட்டு, 4-லேருந்து 6 சீட்டு வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த இதை பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டுங்க, 18% ஓட்டு இல்லை ஒரு 15% ஓட்டுக்கு மேலே அப்படின்னா அது என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ விஜயகாந்த் அவர்கள் மறைஞ்சார். விஜயகாந்த் மறைஞ்ச உடனே அந்த தீவுத்திடலில் எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு பார்த்தோம். குந்தமல்லி ரோடு சென்னையிலேருந்து கோயம்பேடு வரலும் வழிநடுக்க எவ்வளவு கூட்டம். சென்னையை ஸ்தம்பித்தது. ஒட்டுமொத்த தமிழகமும் வேதனையில் இருந்தது. ஐயோ நல்லவர் செத்து போயிட்டாரு, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே. அவருக்கு ஓட்டு போடல, ஆனால் அந்த மனசு வந்து வலிச்சது. அவருக்கு 12-லேருந்து 13% வாக்குகள் இருந்துச்சு. அவருக்கு தனிப்பட்ட அவர் பீக்கில் இருந்தப்ப. அப்போ விஜயகாந்த் அவர்கள் போட்ட கூட்டம் எவ்வளோ கூட்டம் வந்திருக்கும். விஜயகாந்த் ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறோன்னா எவ்வளோ டிராஃபிக் ஆகிருக்கும். விஜயகாந்த் அவர்களை ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் சந்திக்கிறதுக்கு மனு கொடுக்கறதுக்கு நின்னாங்க. விஜயகாந்த் சாலையில் போகிறோன்னா 2 சைட்லையும் எப்படி கூட்டம் நிற்கும். பூத்தில் தேமுதிமுக தொண்டர்கள் அன்றைக்கி நிறைய இளைஞர்கள் வேறு போய் சேர்ந்தாங்க அந்த கட்சியில். எவ்வளோ பூத்தில் உட்காருவாங்க. தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் எப்படி இருக்குன்றதெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்தாங்க. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு. இதே மாதிரி நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் எடுத்திங்கன்னா ஒரு காலத்தில் அந்த நிலைமையில் இருந்துச்சு. அதனால தான் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணி அன்றைக்கி வந்து திமுகவை காப்பாற்றியது தமிழ் மாநில காங்கிரஸ். அந்த கூட்டணி மூலிமா ஒரு வாட்டி ஆட்சி வந்ததுக்கே முக்கிய காரணமாக இருந்தது தமாக. அதேமாதிரி வைகோ அவர்கள் திமுகலேருந்து பிரித்து வரார். கிட்டத்தட்ட சரிபாதியாக மாவட்ட செயலர் உடைக்கிறார். உடைச்சி வைகோ எங்கே போய் பேசினாலும் கூட்டம் ஆரவாரம். வைகோ கட்சியில் நிற்கிறவங்கலாம் எம்பி ஜெயிக்கிறாங்க, எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க, தனியாக வந்து நகராட்சி ஜெயிக்கிறாங்க. அந்திரிதாசன் சொல்லிட்டு ஆவடியில் எப்போ தேர்தல் நின்னாலும் 1.5 லட்சம் 2 லட்சம் ஓட்டு ஜெயிக்க மாட்டார். பாவம், அவர் கெட்ட நேரம். தனிப்பட்ட செல்வாக்கில் ஓட்டு வாங்குவார். பாலவாக்கம் சோமன் சொல்லிட்டு மதிமுகவில் இருந்துட்டு அப்புறம் திமுகவில் இருக்கிறார்.
தனிப்பட்ட முறையில் ஓட்டு வாங்குவாங்க. மகாபலிபுரத்தில் தனிப்பட்ட முறையில் வந்து ஓட்டு வாங்குவாங்க. அப்புறம் ஜீவன் ஒருத்தர் இருந்தார், அவர் தனிப்பட்ட முறையில், அதாவது இவங்கெல்லாம் மதிமுகவில் இருந்தவங்க, மதிமுகவில் ஓட்டு வாங்குவாங்க. அப்படி இருந்ததுன்னா அப்போ 15 விழுக்காடு 13 விழுக்காடு அது. இன்னைக்கு அதே கூட்டம் மதிமுகவுக்கு இருக்கா? இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அந்த 15 விழுக்காடு ஓட்டு இல்லை. இப்போ தேமுதிமுக எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன், மதிமுக எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இப்போ வைகோ பேசியாச்சு, விஜயகாந்த் பேசியாச்சு, மூப்பனார் பேசியாச்சு. இப்போ அடுத்து எப்பயுமே ஒரு புதுசாக ஒரு கட்சி வருதுன்னா ஒரு 3வது முகம்னு வரும். பாமக மாற்றம் முன்னேற்றம் நல்லா வந்தாங்க, அவங்களும் ஒரு 6 விழுக்காடு 7 விழுக்காடு வந்திருக்காங்க. தென் மாவட்டத்தில் அவங்களுக்கு பெருசாக இல்லைனாலும் வட மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல 15-20 விழுக்காடு ஓட்டு வச்சு தனியாக ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சி 10.5 ரிசர்வேஷனுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து வன்னியர்களுக்கு வேணும்னு போராட்டம்லாம் பண்ணாங்க, ரயில்லாம் நிப்பாட்டினாங்க. அப்போ அது எவ்வளோ ஒரு பேசு பொருளாச்சு? அதுக்கப்புறம் மரத்தெல்லாம் வெட்டி போட்டு போராட்டம்லாம் பண்ணியிருக்கிறாங்க கடந்த. அப்போ எவ்வளோ ஒரு பேசு பொருளாச்சு, எவ்வளோ அந்த தீவிரத்தன்மை. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் விஷுவலைஸ் பண்ண பார்க்க முடியுதா? ஒரு கட்சி உண்மையிலே 10% வாக்குகள் இருக்குன்னா அந்த கட்சி எவ்வளோ நீரோட்டமாக இருக்கும், எவ்வளோ கூட்டம் வரணும். இங்கே அந்த அளவுக்கு இருக்கா? அண்ணாமலை போன இடத்துலலாம் எங்கனாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு 20,000 பேர் இருந்தாங்க. ஒன்றும் இல்லை, டிடிவி தினகரன் ஆர்கே நகருக்கு முன்னாடி வண்டி சென்ட்ரலில் தாண்டுது, வால்டாக்ஸ் ரோட்லேருந்து. வால்டாக்ஸ் ரோட்லேருந்து புளியாந்தோப்பு வர்றதுக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ கூட்டம். புளியாந்தோப்புலேருந்து வண்ணாரப்பேட்டைக்கு போகிறதுக்கு 1.25 மணி நேரம் கூட்டம். ஏன்னா மக்கள் வந்து ஒரு ஆள் வந்து பிரதமரையும் கேள்வி கேட்கிறாப்புல, மோடியையும் கேள்வி கேட்கிறாப்புல, எடப்பாடியையும் கேள்வி கேட்கிறாரு, ஸ்டாலினையும் எதிர்க்கிறாரு, ஒரு ஆள் 3 பேரையும் எதிர்க்கிறாரு. அதனால மக்கள் வந்து கூட்டம் அது. அதனால தான் பை எலெக்ஷனால் ஜெயிக்க முடிஞ்சது. வெறும் டோக்கன் கொடுத்ததுனாலையோ காசு கொடுத்ததுனால ஒண்டி கிடையாது. காசும் கொடுக்கணும், மக்களோட நம்பிக்கையும் பெறணும், நீங்கள் சொல்கிற வார்த்தையை அவங்களும் நம்பணும். அதனால தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. அப்போ அந்த வாக்கு விகிதாச்சாரம் இருந்து அந்த மாதிரி இவங்களுக்கு எதனா வாக்கு விகிதம் இன்னும் ஒன்று, ஒரு கட்சி வளர்ச்சி எழுச்சி நோக்கி போகுதுன்னா குறைஞ்சது ஒரு இடைத்தேர்தலில் நின்று அதோட பலத்தை வந்து காட்டணும், இல்லை ஒரு பொது தேர்தலில் நின்று காட்டணும். எதுவுமே அப்படி பண்ணாமல் எம்ஜிஆர் மாதிரி வருவார் இவர் அப்படின்னு சொல்லி கூட இருக்கவங்க பேசுகிறாங்க. அது பண்ணலாமா? அபத்தம் இல்லையா? எம்ஜிஆர் அவர்கள் வந்து திராவிட சித்தாந்தம் என்னதான் அண்ணா பேசினாலும் பெரியார் பேசினாலும் அதை மக்கள்கிட்ட அதிகமாக கொண்டு சேர்த்தது எம்ஜிஆர் அவர்கள். திண்டுக்கல்ல வந்து பை எலெக்ஷனில் பயங்கரமாக ஜெயிக்கிறார், தேர்தலில் தோத்தது கிடையாது. அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் ஆட்சி. அந்த மாதிரி ஒரு தலைவரோட எடுத்து போய் இவரை ஒப்பீடு பண்ணுறீங்க. உங்களுக்கு இனிக்குதுன்றதுக்கோசரம் இந்த மாதிரி அவர் என்ன நினைப்பாரு? இப்போ அவர் அண்ணாமலை அவர்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நானுமே எம்ஜிஆர் அவர்களை பார்த்தது கிடையாது, பண்ணது கிடையாது. நானும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, மற்ற உறவினர்கள், மற்ற கட்சிக்காரர்கள், எனக்கு முன்னாடி இருந்த பத்திரிகை சீனியர்கள், அவர்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் அவரோட ஆட்சி என்ன ஏதுன்றது. அப்படி இருக்கும்போது சைதி துரைசாமி அவர்கள்கிட்ட நிறைய கேட்பேன், அவர் சொல்லுவார் நிறைய விஷயங்கள். அப்புறம் கூசினிவாசன் சொல்லிட்டு பூங்காநகர் பழைய சட்டமன்றம் அவர் சொல்லுவார், ஹண்டே அவர்கள் சொல்லுவார். அந்த மாதிரி இவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க எம்ஜிஆர் ஒரு ஆட்சி எப்படி இருக்கும், அவர் எப்படி பண்ணுவார்ட்டு. இப்படிதான் இப்போ அப்பேற்பட்ட ஒரு ஆளுமையை கொண்டு போய் நீங்கள் அண்ணாமலையோட ஒப்பிடும்போது அண்ணாமலை என்னன்னு ரைட்டு 18 விழுக்காடு வந்துச்சு சொல்லிடுங்க, 20 ஆயிடுச்சு ஏற்றுறதான நம்பரு. இப்போ இந்த தேர்தல் 18 விழுக்காடோ இல்லை 20 விழுக்காடோ இல்லை 15 விழுக்காடு வந்திருந்தா இந்த நேரம் புதிய தமிழகமும் அங்கே கூட்டத்தில் நின்று இருப்பாங்க. டிடிவி தினகரன் வந்து நின்று இருப்பார், எடப்பாடி நின்று இருப்பார். இல்லை, ஏன்னா இவங்களும் இதே ஊரில் தான் இருக்கிறாங்க. இவங்க ஏதோ சோமாலியா நாட்டில் அரசியல் பண்ணல. ஒரு ஊர்னா 2 லட்சம் ஓட்டு, 2.5 லட்சம் ஓட்டு சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் 6 to 10 லட்சம் ஓட்டு. இதான் கணக்கு. கவுன்சிலர் எலெக்ஷன்னா 20,000 30,000 நகரத்தில். இதை குக்கிராமனா 2,000 இதுதான் கணக்கு. இந்த கணக்கு தெரியாதவர்கள் அரசியல் இருக்கிறாங்க. திடீர்னு 18 விழுக்காடு வந்துச்சு, 15 விழுக்காடு. அந்த நம்பர் எப்படி அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னா, இப்போது ஐயா ஏசி சண்முகத்தை நிற்க சொல்லுவாங்க, அதே மாதிரி பாரிவேந்தர் ஐயாவை நிற்க சொல்லுவாங்க, ஜான் பாண்டியனை நிற்க சொல்லுவாங்க, தேவநாதன் நிற்பாங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன இல்லாதவர்கள், ஓகே தாமரையில் இல்லைங்கன்னுவாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு தனி செல்வாக்கு இருக்கு. அப்போ அந்த ஓட்டெல்லாம் வாங்கிக்குவாங்க. யார் யாரெல்லாம் வரும் வாங்கிட்டு அதெல்லாம் திரும்ப தாமரையில் சேர்த்து அப்படி எதனா ஏற்ற முடியுமான்ற ஒரு முயற்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஏசி சண்முகம் அவர்கள் அவரால் ஒரு 2.5 லட்சம் ஓட்டு வாங்க முடியும்னா வாங்க முடியும். பச்சைமுத்து ஐயாவால் ஒரு 2.5 லட்சம் ஓட்டு வாங்க முடியும்னா வாங்க முடியும். இது தாமரை ஓட்டா? இன்னைக்கு இங்கே இருக்கிறாங்க, நாளைக்கு வேற இடம் போனால் அங்கே போவோம் அந்த 2.5 லட்சம் ஓட்டு. உங்களுக்கு கிடையாது, சொந்த ஓட்டு கிடையாது. இப்போ இதெல்லாம் சேர்க்க போகிறாங்க பாருங்க. இப்போ தேர்தல் வரும்போது என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் சேர்த்து. ஆனால் எப்படி சேர்த்தாலும் 8-10% தாண்டாது. எப்படி சேர்த்தாலும் டிடிவி தினகரன் வராரு, ஓபிஎஸ் எல்லாம் வந்தாலும் அதிமுகவோட கூட்டணியில் இருந்தாங்க. இல்லை, அது வந்து அவங்க இதுக்கப்புறம் திருப்பி கூட்டணி வச்சாங்கன்னா பப்ளிக் வந்து ஆல்ரெடி அவங்கள சந்தேகப்படுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுமக்கள் சந்தேகப்படுறாங்க.
அதே மாதிரி பொதுமக்கள் சந்தேகப்படுற மாதிரி திமுக வந்து பிரச்சாரத்தை வந்து டெய்லி வைக்கிறாங்க. அதாவது அவர்கள் 2 எம்எல்ஏ போய் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எம்எல்ஏ ஓபிஎஸ் சிபிஎஸ்ஸா இருக்கலாம். ஆமா, எப்படியா இருந்தாலும் இவங்க வந்து இவங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பாரத பிரதமர் மோடி வந்து திமுகவுக்கு ஓட்டு வாங்கி கொடுப்பார் இந்த தேர்தலில். இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே திமுகவோட இறங்கு முகம் ஆரம்பிக்கும். 24 பொறுத்த வரைக்கும் மோடி விசஸ் மோடி எதிர்ப்பு, இதுதான் சிலபஸ். அவரு தான் மோடி அவர்கள் வேணுமா, மோடி அவர்கள் வேண்டாமா, இதுதான் சிலபஸ். அப்போ அந்த பிரச்சாரத்தை அதிமுக கையில் எடுக்கிறப்ப அதிமுக ஓட் பேங்கும் அதிகரிக்க தானே செய்யும். நீங்க ஓரளவுக்கு தான் கணிசமா ஏறும். அதாவது நீங்க கூட்டணியில இல்லை, அதனால சரி மன்னிச்சு விட்டுலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேர் விட்டுருவாங்க. ஒரு சிலர் சரி ஓகே எனக்கு வந்து திமுக வந்து வயிற்றுல அடிச்சிட்டாங்க, எல்லா விலையும் ஏற்றிட்டாங்க. இன்றைக்கி வந்து ரியல் எஸ்டேட்டெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் விட்ருங்க. இப்போ போன வருஷம் ஜல்லி மண்ணுக்கோ இந்த வருஷத்துக்கு நீங்கள் விலை எடுத்திங்கன்னா 30-40 விழுக்காடு ஏறி இருக்குது. எல்லாரும் பணக்காரர்கள் கிடையாது, எல்லாரும் வந்து பெரிய கார்ப்பரேட் கிடையாது. இப்போ ஒருத்தன் வீடு கட்ட முடியாது, வரியை கட்ட முடியாது, பால் விலை ஏற்றிட்டீங்க, வாழ்வாதாரத்துக்கு உண்டான விலைவாசி எல்லாமே ஏற்றியாச்சு. கரண்ட்டு விலை பயங்கரம் 52 விழுக்காடு ஏற்றிருக்கிறீங்க. எல்லாத்தையும் ஏற்றிட்டு அப்புறம் ரோட் டேக்ஸ் வண்டிங்களுக்கு போடுறதுக்கு ஏற்றிட்டீங்க, பர்மிட் சார்ஜ் எல்லாமே எதையுமே பாக்கி வைக்கல. சொல்லாததையும் செய்வோம் சொல்லிட்டு மக்களை எதெல்லாம் பாதிக்குமோ பூராத்தையும் பண்ணிட்டு போதாவரைக்கு பஸ் ஸ்டாண்டையும் தூக்கிட்டீங்க, கிளாம்பாக்கத்துக்கு கொண்டு போயிட்டீங்க. கோயம்பேடு சுற்றி இருக்கிறவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிப்பு ஆரம்பிச்சிச்சு. வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறவங்க எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவோம்? இப்போ 2019 வாங்கின ஓட் பேங்க் இந்த தடவை 24 திமுக கூட்டணிக்கு வராது அப்படின்னு எடுத்துக்கலாமா? பாராளுமன்ற தேர்தலுக்கு வரும், அந்த வாக்கு சதவீதமே குறையும். போன வாட்டி ஜெயிச்ச அளவுக்கு மார்ஜின் ஜெயிக்க மாட்டாங்க. ஆனால் 40 சீட்டில் மெஜாரிட்டி அவங்க தான் ஸ்வீப் பண்ணுவாங்க. உபயதாரர் மோடி அவர்கள். ஏன்னா மத்திய அரசு மீது எனக்கு வந்து கோவம் இருக்குது. அந்த கோவத்தை விதைச்சது திமுக, அண்ணா திமுக. அம்மையார் ஜெயலலிதா சொல்லிட்டு போயிருக்காங்க, நிர்வாகத்தில் யார் சிறந்தவங்க, குஜராத்தை சேர்ந்த மோடியா இல்லை தமிழகத்தை சேர்ந்த இந்த லேடியான்னு. அப்போ என்ன நினைச்சாங்க மக்கள்? லேடி பெட்டர், மோடி வேணாம். நிர்வாகம் நல்ல நிர்வாகி யாருன்றது மக்கள் முடிவு பண்ணாங்க. இன்னைக்கு அந்த ஜெயலலிதா அவர்களே தன்வசம் பாஜக எடுத்துக்கிறாங்க, அவங்க சிறந்த ஆட்சி கொடுத்தாங்க அப்படின்ற. அதாவதுங்க எனக்கு வந்து ஒரு விஷயம், நீங்க ஏன் அங்கெல்லாம் போறீங்க? ஹரியானால அப்புறம் இமாச்சல பிரதேசல எம்எல்ஏ காணாம போயிடுறாங்கல்ல. ஊருக்கே தெரியும் காங்கிரஸ் கட்சியில இருந்து ஜெயிச்சவங்க இவங்கன்னு. அவங்க வீட்டு கல்யாணத்துல இருந்தவங்களும் இவங்க இட்டு போயிடுறாங்க. கல்யாணம் அங்க பண்ணிக்க, வாழறது நாங்க வாழ்ந்துக்கிறோன்ற மாதிரி. இது வந்து அருவருப்பா இல்லையா இந்த அரசியல் தன்மை? அபிஷேக் சிங்வி வந்து உங்களுக்கு சட்டத்தில் வந்து ஒரு மேதை. எப்பா என்னப்பா நடக்குது, இது என்னப்பா இது, இத்தனை பேர் இருந்தால் நான் தானே ஜெயிக்கணும் அப்படின்னா, இல்லைங்க அவர் கை தூக்கிட்டார், அவர் தான் ஜெயிச்சாச்சு. அதாவது ஜனநாயக படுகொலை என்பது டெய்லி நடக்குது, எப்பயாச்சும் இல்லை, ஒரு நாளும் நடக்குது. சண்டிகரில் பார்த்தோம், இப்போ இமாச்சல பிரதேசத்தில் பார்க்குறோம். ஆட்சி கவுந்துருன்றாங்க. மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டாங்க, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்படி இருக்கும்பொழுது மக்களோட எண்ணோட்டம் என்னவானா இருக்கட்டும், என்னால் ஒரு சில பேரை கரெக்ட் பண்ணி விலைக்கு வாங்க முடியும், என்னால் ஒரு சில பேரை தூக்க முடியும், நான் சட்டத்தை வளைப்பேன். மாநில தேர்தல் ஆணையமும் நான் பண்ணுற அந்த கேலி கூத்துகளையும் ஜனநாயக படுகொலையும் வேடிக்கை பார்க்கும். எல்லாத்துக்குமா உச்ச நீதிமன்றம் வந்து எல்லாத்தையுமா தலையிட்டு வர முடியும்? இருக்கு. இப்ப 3% இருந்து ஒரு 18% அதிகரிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப இங்க இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய திமுகவும் சரி அதிமுகவும் சரி அந்த அளவுக்கு ஒரு அரசியலை செய்யல. மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி, ஆன்டி இன்கம்சி இருக்கு திமுக மேல. எதிர்கட்சி செய்யற அதிமுகவும் சரியா செய்யலன்றப்ப அந்த ஓட் ஆட்டோமேட்டிக்கா பாஜக பக்கம் ஒரு தேசிய கட்சியா இருக்கு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம ஈஸியா அட்ரஸ் பண்ணிடலாம் அப்படின்ற அந்த மோடி 3.0 அப்படின்ற ஒன்றை கையில் எடுக்கிறது இங்க தமிழ்நாட்டுல எந்த வகையிலும் பலனளிக்காது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் கீழே இருந்து ஆரம்பிக்கிறேன், நோட்டால இருந்து ஆரம்பிக்கிறேன். என்னோட சாய்ஸ் தானே, என் ஓட்டு தானே. நான் ஏன் நோட்டாவில் போடுவேன்? கொஞ்சம் பேர் மேபி 1% ஜாஸ்தியெல்லாம் சொல்ல. போன வாட்டியை விட நோட்டாவில் 1% ஜாஸ்தி ஆகுமா? சுயேட்சை சுற்றி நிற்பாங்களா? சுயேட்சைக்கு ஒரு 0.25 1% போயிடுச்சா, 1% போயிடுச்சா? நாம் தமிழருக்கு ஒரு 1%, 1.5% ஓட்டு கூடாதா? அதெல்லாம் இருக்கிறது தானே. அப்போ இந்த மாதிரி வரும்போது இப்படி போச்சுன்னா உங்களுக்கு எங்கேருந்து வரும்? நான் சொன்னதுலேயே 2.5% போயிடுச்சு. நீங்கள் இன்னும் ப்ரூவ் பண்ணலை உங்களோட பார்ட்டி என்ன ஏதுன்றது. நாளைக்கு விஜய் வராமல் இருக்கு, விஜயோட பேரை சொல்லிட்டு எங்கன்னா ஒரு 2 இடத்துல வேட்பாளர்னா ஆளுக்கு எம்பியில் விஜயோட ஆதரவு பெற்ற வேட்பாளர், நான் சுயேட்சை விஜய் போஸ்டரை வச்சு நான் பிரச்சாரம் பண்ணுறேன்ப்பா, 20,000 ஓட்டு 10,000 ஓட்டு தொகுதிக்கு நான் எதுன்னு போயிடுவேன்னா பாராளுமன்ற சீட்டில் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? விஜய் போய் எல்லா இடத்துலையும் என் போஸ்டர் வைக்காத, என் பாட்டு போடாத, இதெல்லாம் பண்ண முடியல. சுயேட்சைகள் அரசியல் எது வேணால் நடக்கும். ஆனால் எங்களுக்கு தான் அந்த 18 விழுக்காடு வரும், 20 விழுக்காடு வரும்ன்றது எப்படி வரும்?
மக்களுக்கு 2014 உங்களை பிடிக்கல. அந்த அலை தெரிஞ்சிருக்குன்னு சொல்றீங்களா? அந்த பல்ஸ் வந்து மக்கள் தாங்க முடிவு பண்ணோம். நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது. நான் வந்து மக்கள் 2014 இப்படி முடிவு பண்ணதுக்கு காரணம் இருந்துச்சு, 2019 இப்படி முடிவு பண்ணதுக்கு காரணம் இருந்துச்சு. அதே காரணங்கள் அப்படியே தானே இருக்கு. ஆண்டு வருமானம் ரெட்டிப்பாகல. மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கு வருவாய் வந்து நீங்க இது இன்கம் டேக்ஸ் ரிபேட்டு கொடுப்பேன்னு சொன்னீங்க, கொடுக்கல. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்னு சொன்னீங்க. சிலிண்டர் விலை ஏறினப்போ சிலிண்டர் தூக்கி தலைமையில வச்சு போராட்டம் பண்ணீங்க பிஜேபி. இன்னைக்கு சிலிண்டர் விலை எங்கேயோ போயிடுச்சு. இல்ல இந்த கோவமெல்லாம் தமிழ்நாட்டை தானே இருக்கு. தமிழ்நாட்டை தாண்டி மற்ற வட மாநிலங்கள் கேரளாவில் இருக்குது. ஏன் கேரளாவில் பிஜேபி ஜெயிக்க வேண்டியது என்ன? சபரிமலைக்கு என்னென்னலாம் பண்ணீங்க நீங்க? எவ்வளோ விஷமத்தனமான ஒரு சில வேலைகள்லாம் பண்ணீங்கல்ல. அதாவது கோர்ட் வந்து சட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் சமம், ஆனால் மதத்தோட உணர்ச்சியை பாதிக்கக்கூடாது. கோர்ட்டு ஏதோ ஒரு 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 தர்ம சங்கடமான சூழ்நிலை ஒரு தீர்ப்பு கொடுத்து பெண்கள் போகலாம். அந்த பிரச்சாரத்தை பெருசாக்கி அதை வைத்து ஆதாயம் பண்ண நினைச்சது யார்? இந்த பிரச்சனை இதுக்கு முன்னாடி வந்துச்சா? இல்லை. தமிழகத்திலே முருகரை வச்சு எதனா பண்ண முடியுமான்னு பண்ணாங்க, முயற்சி பண்ணாங்க, வேலை யாத்திரை. ஆமாம், கடைசியில் வந்து ஐயா துரைமுருகன் வேறு வழியே இல்லாமல் நாங்களும் வேலை எடுப்போம் அப்படின்னாரு. துரைமுருகன் எந்த காலத்துலனா வேலை பற்றி பேசியிருக்கிறாரா? அப்படி இருந்த துரைமுருகனே வேலை எடுப்போன்ற அளவுக்கு நீங்கள் பண்ணீங்க. அப்போ இந்த அரசியல் வந்து இங்கே தென்னிந்தியாவில் ஈடுபடலை. நீங்கள் இந்த மதவாதம் இந்த மாதிரி விஷயங்கள் தானே கர்நாடகத்தில் ஏன் ஆட்சி போச்சு உங்களுக்கு? அதாவது பிஜேபி வந்து அசுர பலத்தில் இருக்குது, நாங்கள் தொடர்ந்து, நீங்கள் சொன்னீங்க தொடர்ந்து அவங்க வேலை பார்க்க எல்லாம் பண்ணுறாங்கன்னா, ஏன் இன்னொன்று ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற கட்சி, நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோன்ற கட்சி என்ன வேலைலாம் பண்ணுது? பஞ்சாபில் மேயர் தேர்தலில் ஜெயிக்கணும் ஆம் ஆத்மி கட்சி. நீங்கள் அப்போ நம்பிக்கையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லா பலம் இருக்குன்னா என்ன வேலை அது? நீதியரசர் கேட்டார் சந்திரன், என்னடா பண்ணுறீங்க, இது என்ன இது பகல் கொள்ளையாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தேர்தல் முடிவை தேர்தல் ஆணையம் வெளியிடலை, நீதிமன்றம் வெளியிட்டுது. எவ்வளோ பெரிய அவலம் இது! எண்ணி சொல்ல வேண்டிய நம்பரை சொல்ல முடியாத சூழ்நிலை இமாச்சல பிரதேசில் இன்னைக்கு. அதே மாதிரி ஏக்நாத் ஷிண்டே பார்த்தோம், எல்லா கட்சியும் பிளவுபடுத்துறீங்க. அப்போ நீங்கள் உண்மையிலே நீங்கள் வந்து நல்லா வளர்ந்துட்டீங்க, நீங்கள் திருப்பி 3.0 வர போகிறீங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஆள் எப்படி இந்த மாதிரி இந்த ஜனநாயக படுகொலை சில்லற வேலை எப்படி நீங்கள் செய்வீங்க? இப்போ மோடி 3.0 தமிழ்நாட்டில் எதிரொலிக்காதுன்னு. தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் எதிரொலிக்காது. தமிழ்நாடு ஒன்றும் இல்லை. நீங்கள் பாண்டிச்சேரியில் அவங்க ஆட்சி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. அது ஒரு நபர் அங்கே இருக்கிறதுனால அவரை வச்சு ஓடுது. அது வந்து ஆன்டி இன்கம்பன்சி அங்கேயும் தான் பில்டப் ஆகிட்டு இருக்கு. அதை தாண்டி வந்து உங்களுக்கு கர்நாடகா பழைய மாதிரி வராது, கேரளா பழைய மாதிரி வராது, ஆந்திரா வந்து யார் ஜெயித்தாலும் பிரதமருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஓபிஎஸ் சிபிஎஸ் மாதிரி தான் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்களோ, சந்திரபாபு நாயுடு ஜெயித்தாலும் சரி, ஜெகன் ஜெயித்தாலும் சரி. அதனால் ஆந்திரா வந்து ரெண்டு பேருமே போய் பார்க்குறாங்க, ரெண்டு பேருமே போய் பார்ப்பாங்க, கூப்பிட்டா வந்துக்குவாங்க, போய் சேர்ந்துக்குவாங்க. அவங்களோட இயல்பு, ரெண்டு பேர் மேலேயும் கேஸ் இருக்குது. அதனால் அதை பற்றி இல்லை. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரத்துலேயும் அவங்களுக்கு போதிய நம்பர்ஸ் வராது இந்த வாட்டி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட வளர்ச்சி 2024 எந்த அளவு பர்சன்டேஜில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சரி, பாஜக வந்து கண்டிப்பாக கட்சி வளர்ந்துருக்குங்க. நான் இங்கே உட்காந்துக்கிட்டு வந்து அந்த கட்சி வளரவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து பொதுவாக பேசக்கூடாது. ஒரு காலத்தில் பூத்துலேயே உட்காரத்துக்கு ஆள் இல்லாத ஒரு கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி பொதுக்கூட்டம் 50,000 பேருக்கு சேர் போடுறாங்க, உட்கார வைக்க முடியுது. வெளியில் ஒரு 1.5 லட்சம் பேர் நிறுத்த முடியுது. அவங்களால ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் பேர் கூட்டத்தெல்லாம் கூட்ட முடியுது. பாரத பிரதமர் மோடி வரும்போது 2 சைடில் நிற்க வைக்கிறாங்க. விஜயதாரணி போன்ற பாராளுமன்ற உறுப்பினர் போய் சேர்றாங்க. கடந்த காலத்தில் கூகா செல்வம் போய் சேர்ந்தார். பால் கனகராஜ் போன்ற தலைவர்கள் போய் சேர்ந்தாங்க. சென்னை முன்னாள் மேயர் கராத்தே தியாகராஜன் போய் சேர்ந்திருக்காரு. அதெல்லாம் ஒன்றுமே ஒரு கட்சியில் இல்லாமல் போய் சேர மாட்டாங்க. அந்த கட்சி வளருது. இன்னொன்று சுருக்கமாக சொல்லணும்னா, திமுக வந்து ஆட்சி மமதையில் இருக்கிற சனாதன கொள்கையை பேசிடுவோம், நம்மளை பெரியார் காப்பாற்றி விட்டுருவாரு, நம்ம வந்து இந்த திராவிட சித்தாந்தம் என்ன தெரியுமா அப்படி இப்படின்னு சித்தாந்தத்தை போய் சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு மக்களுக்கு பிடிக்காத விரோதமான ஒரு சில விலைவாசி பிரச்சனைகள், வாழ்வாதார பிரச்சனைகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. லா அண்ட் ஆர்டரில் வந்துட்டு அவங்க கட்சிக்காரர்களே நிறைய இடத்துல வந்துட்டு தவறுகள் பண்ணுறாங்க. எங்கே ஒரு கட்டடம் கட்டினாலும் அங்கே போய் நிற்கிறாங்க, காசு கேட்குறாங்க. கட்ட பஞ்சாயத்து இருக்குது, ஹோட்டலில் போய் சாப்பிட்டு காசு கொடுக்கும். இந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஆனால் இதெல்லாமே வந்து 3%லேருந்து 18% அதிகரிக்காது. 3%லேருந்து ஒரு 8%. ஒருவேளை டிடி விதிநகரன் சேர்றாரு, சசிகலா வந்து பரவாயில்ல, என்னை வந்து ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் தான் பண்ணீங்க அரசியல் ரீதியாக, இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சசிகலா அவர்களை பொறுத்தவரை என்னென்னா அந்த கோபம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஆரவாரம் இல்லை, எதுவும் இல்லை. பாருங்கப்பா, அம்மையார் ஜெயலலிதா சாவுக்கு மர்மம் கிருமோன்னாங்க, எடப்பாடி குறை சொன்ன எடப்பாடியும் விசாரிச்சிட்டாரு, மௌனமாக போராட்டம் பண்ண ஓபிஎஸும் ஒன்றும் அதை பற்றி பேசலை.
இதுக்கு கண்டிப்பா நான் நீதி வழங்கியே திருவன் சொன்ன ஐயா திரு ஸ்டாலின் அவர்களும் இல்லை, நான் வந்து உண்மையிலே கூட தான் இருந்தேன், நான் எதுவுமே பண்ணலன்னு ஒருவேளை அந்த அம்மா போய் பட்டி தொட்டியெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா மேபி அதெல்லாம் வந்து அவங்க மேலே இருக்கிற மைனஸை குறைக்கும். அப்போ அதெல்லாம் வந்து மேபி பிஜேபிக்கு ஒருவேளை கூட்டணி சேர்றாங்கன்னா, அதுவும் குறிப்பாக தென் தமிழ்நாட்டில், ஆனால் அது மூலயமா ஒரு 6 சீட் அப்படின்றது அதெல்லாம் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அது நீங்கள் பிஜேபி 6 சீட்டுன்னு பார்க்காதீங்க. நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, ஒருவேளை முருகன் ஊட்டியில் நின்னார் அப்படின்னா முருகனுக்கு வந்து ஒரு 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 நல்ல பேர் இருக்கிறதா செய்யும். முருகன் வந்து இந்த கட்சிக்காரர்கள் மத்தியிலே சொல்கிறேன், ஆனால் வாங்கினேன் போங்கண்ணேன்னு கூப்பிடுறது, அந்த தன்மை, அவர் ஒரு அணுகுமுறை, தாழ்த்தப்பட்டு இந்த கீழே வந்திருக்கிறாரு. முருகன் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. முருகன் இன்னைக்கு மத்திய அமைச்சர், ஒரு இணை அமைச்சர்ன்னும் போது அவருக்கு ஒரு 50-60 கோடி செலவு பண்ணுற ஒரு பிரச்சனை கிடையாது. இன்னொன்று ஒரு ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சி, பொது தொகுதி கிடையாது. அப்போ முருகனுக்கு ஆப்போசிட்டாக இருக்க போகிற கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னும் போது அவர் வந்து செலவு பண்ண ஜெயிக்கலாம். கன்னியாகுமரி அங்கே ஒரு நல்ல கேண்டிடேட் போட்டு பிஜேபி வந்து அங்கே செலவு பண்ணி நல்லா ஆரவாரமாக பண்ணாங்கன்னா ஜெயிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ டிடிவி தினகரனே வந்து இல்லைங்க நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நில்லுங்க, நீங்கள் ஒரு 100 கோடி செலவு பண்ணுங்க அப்படின்னா ஜெயிக்கலாம். முக்குளத்தூர் ஓட்டு ஏசி சண்முகம் இருக்கிறாரு, அவருக்கே ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் ஓட்டு தனிப்பட்ட செல்வாக்கு வைத்திருக்கிறார், அவர் வந்து ஜெயிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாரிவேந்தர் அவர்கள் பெரம்பலூரில் அவர் நிற்கிறாருன்னா அவருக்கும் ஒரு கணிசமான வாக்குகள் இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துச்சு, போயிட்டு நீங்கள் திருவள்ளூரில் நில்லுங்க, கட்சி வளர்ந்துருக்குல்ல, அக்ராஸ் ஸ்டேட் ஓட்டு ஏறிக்கல, திருவள்ளூர் நில்லுங்க. கோயம்புத்தூர்லேயே இப்போ நிற்க சொல்லுங்களேன், கோயம்புத்தூரில் போயிடும் இந்த வாட்டி. பாரதிய ஜனதா கட்சி பெருசாக பண்ண முடியாது. அதிமுகவோட எஸ்பி வேலுமணியோட அந்த பார்த்த தேர்தல் வேலை, அவர் பண்ண செலவு அங்கே அந்த எபி சென்டராக இருந்ததுனால அப்படி போச்சு. அதிமுகவா பிஜேபியா வரும்போதுன்னு போது பிரதானமான மக்கள் வந்து அங்கே எங்கே எப்படி போவாங்கன்றது தெரியும். கொங்கு மண்டலம் வந்து ஏதோ இன்னைக்கு தான் வந்து அதிமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு கிடையாது. அமெரிக்க காலத்தில் வந்து அப்படி இருக்கு. அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, கரண்ட் பில்லு அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சிலலாம் பிரச்சனை இருக்கக்கூடாது. அந்த மக்களோட அரசியல் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அமைதியாக இருக்கணும் அரசியல். அந்த இந்த ஒரு சில அதுவும் சாதி ரீதியான விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப கூர்மையாக கவனிக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து இந்த எதனா டிஸ்டர்பன்ஸ் வருது, லா அண்ட் ஆர்டர் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது, அவங்க சென்சிட்டிவ் ஆவாங்க. அதெல்லாம் எல்லாம் தான் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இதெல்லாம் தீர்மானிக்கும். அதனால வந்து அந்த திமுக எதிர்ப்பு இருக்குன்னா இருக்கு. அந்த திமுக எதிர்ப்பு வந்து சாய்ஸஸ் அதிமுக, நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறம் தான் பாஜக. இன்னைக்கு தேதியில் நாம் தமிழருக்கு அப்புறம் தான் பாஜக. ஆமாம், யார் இப்போ பாஜக வந்து எதிர்க்குது, யாரை எதிர்க்குது? திமுகவை எதிர்க்குது. நீங்கள் வந்து கைது செய்து நடவடிக்கைலாம் எடுக்கிறீங்க. இதற்கு முன்னாடி சீமான் அவர்கள் என்ன சொன்னார்? நீ பேனாவை வச்சுப்பாரு, நான் பிடுங்கி போடலை, எனக்கு ஒரு நாள் ஆட்சி அதிகாரம் வரும், நான் நீ பிடுங்கி போடணும்னா கேளுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் பிரச்சனை பண்ணார்ல. அந்த பிரச்சனையை அண்ணாமலை அவர்கள் பண்ணியிருக்கலாமா? சீமானியாச்சும் கைது செய்வாங்க, என்எஸ்ஏல போடலாம், செடிஷன் வரலாம். இவர் வந்து வன்முறையை தூண்டிட்டாரு 2 பிரிவினருக்கு, அதாவது திமுக தொண்டர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வன்முறையை தூண்டிட்டாருன்னு போடலாம். அண்ணாமலை அவர்களை கைது செய்து பண்ணியிருப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆட்சிக்கு சிக்கல் வரும். ஆட்சிக்கு சிக்கல் வரும். கவர்னர் வந்து வைஸ் சான்சலர் ஃபைல்லையே கையெழுத்து போட மாட்டேன்றாரு. பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இன்னி வரலாம் ஆள் போட முடியல, உங்களால் சேர்மனை போட முடியல. கவர்னர் வந்து முட்டுக்கட்டை போட்டு நிற்கிறார். பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இன்னும் ரிசல்ட் வரல, 2 வருஷமாக இழுத்துக்குது. ஆள் எடுக்கிறதுல பிரச்சனை, பற்றாக்குறை இருக்குது. தேர்வு எழுதின மாணவர்கள் வந்து ஒரு நாளும் வருத்தப்பட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போது தீர்க்கமாக எதிர்க்கிறாரா இல்லையா? அதே மாதிரி மோடி அவர்களை நாம் தமிழர் எங்கன்னா சமரசம் பண்ணுறாங்களா? இல்லை. எல்லா விஷயத்திலும் கடுமையாக என்ன வாய்க்கு வருதோ எல்லாத்தையும் பேசி விமர்சனம் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் அது பார்ப்போம். இன்னொன்று, கரண்ட் விலை இப்போது இல்லை பெட்ரோல் டீசல் விலை இன்னைக்கு தேதியில் ஏறினதுக்கு இன்றைக்கி வந்து எடப்பாடி எனக்கு தெரியாதுங்க, நான் 1000 ரூபாய் கம்மி பண்ணி தான் வச்சேன், மத்திய அரசு சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு மாநில அரசு ஏற்றிச்சுன்னு எடப்பாடி சொல்லுவார். சீமான் அவர்களால் விலைவாசி எங்கேயும் ஏறல, சுங்கவரி ஏறல. இப்போ நாளைக்கு அண்ணன் வேல்முருகன் இருக்கார், அவர் ஒண்டி தான் ஒவ்வொரு சுங்கவரி சாலையிலையும் வந்து சுங்கவரி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாரு. கூட்டணியில் இருந்தாலும் சட்டமன்றத்திலையும் பேசுறாரு, பொதுவெளியிலையும் பேசுறாரு. வேல்முருகன் என்ன சொல்றாரு? ரோட்ல வண்டியில போறதுக்கு நீ துட்டு வாங்குறல்ல, பெட்ரோலுக்கு வரி செஸ் வாங்குற, எல்லாத்தையும் வாங்கிட்டு ரோட் பர்மிட் டாக்ஸ் வாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் வண்டியில போகும்போது எதுக்கு காசு கொடுக்கணும்? சரி, அதுதான் போட்டீங்க. அது என்ன திட்டம்? டிசைன் பில்ட் ஆப்ரேட்டர் டிரான்ஸ்ஃபர் டிபூட்டுன்னு வாங்க, 15 வருஷம் 20 வருஷம். அது முடிஞ்ச உடனே திருப்பி சாலையை மக்களுக்கே கொடுக்கணும். அதான் அந்த அக்ரிமெண்ட் கொண்டு வந்த நோக்கம் அதான். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. இது வேல்முருகன் பேசுறாருல. அப்ப இதெல்லாம் பேசும்போது இதெல்லாம் யாரை பாதிக்கும்? நேரடியா மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் பாதிக்கும். நீங்க ஒண்ணும் இல்லைங்க, சிலிண்டர் போகுது இல்லைங்களா தேர்தல் நேரத்துல, எல்லா சிலிண்டர் பின்னாடியும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் படத்தை நீங்க ஒட்டிட்டீங்கன்னா போதும்.
ஈஸியா. அதாவது அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, அவங்க தோத்துரும். அதாவது இன்னும் ஓட்டு கம்மியாயிடும். அந்த 18 20 ஒண்ணும் இல்லை, எல்லா பெட்ரோல் பங்க் வெளியிலேயே நின்று எந்த கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் பண்ண நினைக்குதோ இல்லை இது பண்ணணும், மோடி அவர்கள் போட்டுட்டு பெட்ரோல் போட்டிங்களா நன்றி 100 ரூபா தேசம் வளர்கிறது, டீசல் போட்டிங்களா நன்றி தேசம் வளர்கிறது அப்படின்னா என் பாக்கெட்டில் இருக்கிற காசு கொஞ்சம் கொஞ்சமாக உரின்னு போதே. அண்ணா என்ன சொன்னார், மூட்டை பூச்சி மாதிரியும் ஒட்டுணி மாதிரி நீங்கள் வரி போட்டு உரிறீங்க, மக்கள் ரத்தத்தை உரிறீங்க, மறைமுக வரியும் நேர்முக வரியும் மக்களுக்கு மோசமானதுன்னு அண்ணாவும் காந்தியடிகளும் அதை தானே சொன்னாங்க. ஓட்டு வராதுன்றதுக்கு இவ்வளோ சொல்கிறீங்க, பாஜக ஓட்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணணுன்றது சிம்பிளாக சொல்லிட்டீங்கன்னா அது வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நேற்று பேசினாங்க, நல்ல கூட்டம், நல்ல எழுச்சி. இன்னைக்கு திருநெல்வேலி தூத்துக்குடியில் கூட பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இவர் பேசும்போது அங்கே ஒரு சந்தோஷமாயிட்டார். அதெல்லாம் வந்து நேரம் பேசுகிறாரு, ரொம்ப நேரமாக பேசுகிறேன். எனக்கே பார்க்கும்போது ஒரு உண்மையிலே உழைக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துட்டு வருது, உழைக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ என்ன பண்ணணும்னா, இன்னமும் ஒரு வாக்கியம் சொன்னாங்க, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம், அது ஓகே. அதுக்கப்புறமா வந்து ஜெய் ஜெய் பிஜேபி, ஜெயிக்க போகிறது பிஜேபின்றாங்க. சரி, இப்போ இது வந்து ஜெய் ஜெய் பிஜேபி, ஜெயிக்க போகிறது பிஜேபி அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க, இது வந்து ஒரு நகைச்சுவையாக தான் இருக்குமே தவிர்த்து ஒரு உணர்வாக மாறாது. அந்த இடத்துல வீரவேல் வெற்றிவேல் சொல்லியிருக்கலாமா, சொல்லியிருக்கூடாது. மக்களோட ஒன்றிணைந்த லாங்குவேஜ் அதுதான். இப்போ சைனால இருக்கிற அந்த ஃப்ரைட் ரைஸை நான் அப்படியே எடுத்துட்டு வந்து இங்கே சாப்பிட்டேன்னா குடல் கொமட்டும். ஏன்னா அவங்க பாதி கழுவி ஆஃப் பாயிலாக சாப்பிடுவாங்க மாம்சத்தை. நம்ம அப்படி இல்லை, மிளகா உப்பு மிளகு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அதை பதப்படுத்தி நல்லா குக் பண்ணி சாப்பிடுவோம். அதுவும் ஃப்ரைட் ரைஸ் தான், அங்கேருந்து வந்தது தான். அதே ஃப்ரைட் ரைஸ் இங்கே, ஆனால் அப்படி சாப்பிட முடியாது. அதுதான் அவன் பெரியாரே சொல்லுவார், மண்ணுக்கு ஏற்ற மார்க்சிசம் வேணும்னு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னமும் வந்து ஜெய் ஜெய் அப்படின்றாங்க, வந்தே மாத்திரம். ஏன் வாழ்க தமிழ்நாடு, தமிழ்நாடு மூலமா வளர்க பாரதம் சொல்லாமே, வாயில வரலையே. தாய் தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து பாடினதுக்கு பிரச்சனை பண்ணாரு கவர்னர், அந்த மேடையில் உட்காந்துருக்கிறாரு. மக்கள் அதெல்லாம் மறந்து போவாங்களா? தென்னக ரயில்வே இல்லை, பட்டியலோடு வந்திருக்கலாம்ல. தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலான்றாங்க. தான் புடி பட்டியல் 10,000 பேர் வேலைக்கு வந்திருக்கிறாங்க 10 வருஷத்தில். இந்த 10,000 பேரில் 5,000 பேர் தமிழாங்க சொல்லலாம்ல. இருந்தால் சொல்லுவீங்க. நெய்வேலிக்கு போகிறீங்க, லிக்னைட் கார்பரேஷனில் அண்ணா சிவி சண்முகம் நேற்று கேட்டார்ல, கிட்டத்தட்ட நல்லா கேட்குறாரு. ஆனால் சண்முகம், அதாவது அதிமுக இஸ் கம்மிங் அட் இட்ஸ் பெஸ்ட்டு. நீங்கள் இப்போ இனிமேல் பாருங்கள் இவர் சிவிஎஸோட ஆட்டத்தை. எப்பா 10 வருஷமா இந்தியப்பா என்ன பண்ணி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவரோட நெய்வேலி என்ன கொடுத்தா, எங்கே வேலை கேட்குறாருல. இப்போ இதெல்லாம் கேட்பாங்கல்ல, இனி பண்ணல. அப்போ இது மாதிரி விஷயங்கள் பண்ணும். அதாவது குறைந்தபட்சம் ஃபஸ்ட்டு பேசும்போது யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு, ஐயோ எப்பா எப்பா எப்பாப்பா தமிழ் பேசிட்டாரு. திருக்குறள் ஒரு ஐயோ திருவள்ளுவரை பேசிட்டார். அப்புறம் திருவள்ளுவருக்கு தமிழை வளர்க்குறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆல்ரெடி எங்களை மொட்டை அடித்து காது குத்திட்டு போயிருக்கிறாங்க. புதுசாக நீங்களாம் வர வேணாம். அது எங்கள் தாத்தா காலத்தில், சோழர் காலத்திலே வளர்த்து விட்ருக்குறாங்க. இப்போ நீங்கள் தமிழர்கள் ஆகிய தமிழ் மக்களுக்கு சென்னை மெட்ரோ ரயில் காசு நாங்கள் கொடுக்கல சொன்னாங்க. இந்த மேடையில் அறிவிக்கிறேன், இன்னும் தேர்தல் வரல, நான் தான் திருப்பி ஜெயிச்சு வர போகிறேன். வந்த உடனே கையெழுத்து கோடிகள் ஒதுக்கப்படும் சென்னை மெட்ரோ ரயிலுக்கு. தூத்துக்குடியிலையும் புதுசாக வந்து 2-3 ட்ரெயின் வரும். நான் சொல்கிறேன், மோடிக்கா கேரண்டி கேரண்டின்னு வெறும் கேரண்டின்ற வார்த்தை, அதுக்கு கீழே எங்கே? தூத்துக்குடிக்கு போதிய ரயில் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். திருச்செந்தூரில் பேசஞ்சர் ட்ரெயின் இன்னும் வேணுன்றது எல்லாருக்கும் தெரியும். சொல்லலாம்ல. இது எல்லாமே பண்ணாதான் மக்கள் அப்போ தானே எனக்கு என்ன வருது. நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, ராமர் கோயில் கட்டணும், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு போயிட்டு துவாரகாவுக்கு போயிட்டு கடல் மண்ணுக்கு கீழே வந்து மயில் ரேகையெல்லாம் வச்சுட்டு வர்றாரு. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறது? இல்லை இப்போ ஒன்றும் இல்லை, இது என்னென்னா மக்கள் சார்ந்த அரசியல் வந்து அவங்க இன்னும் பண்ணலாம். அது தமிழர்களுக்கு தமிழ்நாடு. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, அந்த இடத்துல வந்து ஜெய் ஸ்ரீராமுக்கு பதிலாக வீரவேல் வெற்றிவேல், தூத்துக்குடியில் முருகர் அவர் பேரை சொல்லியிருக்கலாம். வரல, பழக்கம் இல்லை, சொல்லி பழக்கம் இல்லை, வராது. அது ஆரிஜினல் அரசியல்லேருந்து எடுக்கணும். ஆமாம். இப்போ நீங்கள் திருப்பூர் போனீங்க, இல்லை இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் திருநெல்வேலி போகிறீங்க, அங்கே வந்து கருப்பண்ணசாமி அதெல்லாம் வந்து கும்பிடுவாங்க, அதெல்லாம் கடா வெட்டி கும்பிடுவாங்க. அது இங்கே கலாச்சாரம். உங்களுக்கு அந்த கலாச்சாரம் ஒத்து வராது. இந்துக்கள் சொல்கிறீங்க, அங்கே சிக்கல் வருது. ஓகே, சங்கராச்சாரியரே பிரித்தவர் நீங்கள், புரியுதுங்களா? அதனால் அதெல்லாம் வந்து அப்போது வந்து இது எப்போ வரும்னா, நான் என்னை மறந்து நான் மாறணும், மக்களோட ஒன்றிணை, நான் இயல்பாக ஆகணும். இன்னைக்கு சொல்கிறாரு எல்லாரையும் எல்லாரும் அண்ணன் தம்பி எல்லாரும் இதுன்றாரு, தாய் மாதிரி பேசுகிறாரு, தகப்ப ஸ்தானத்தில் பேசுகிறாரு. அதே வாயில் அப்படியே போய் மணிப்பூரில் போய் சொல்லலாம்ல.
நீயும் நானும் ஒரு ஜாதி தான், இனிமேல்ட்டு உயிர் பலி இங்கே நடக்காது, நான் கேரண்டி. அது மோடிக்கா கேரண்டி. இனிமேல் உத்தரப்பிரதேசத்தில் டிராக்டரு வச்சிருந்து இந்த வண்டி ஏற்றி விவசாயி சாக மாட்டான். கண்ணீர் புகை விட்டு ஒரு 31 வயசு இளைஞன் செத்துருக்கிறார் போன வாரம். கொஞ்சம் உங்களுக்கு ஒரு உயிர் போயிடுச்சு. நீங்கள் இன்னைக்கு ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுறீங்க. பக்கம் தானே, டெல்லியிலேருந்து ரொம்ப பக்கம் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாநிலம் தானே அந்த இடம்லாம், ஹிந்தி பேசுகிறவங்க தானே. அங்கே போய் நான் வந்திருக்கிறேன், போராட்டம் பண்ணாதீங்க, நீயும் பேசு நானும் பேசுகிறேன், நடுவில் எங்கன்னா பார்ப்பேன். இதுதான் என் புக்கு, இதுதான் எனக்கு வருவாய், இவ்வளோ தான் இருக்குது. நான் இதில் வந்து அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும், கடன் கொடுக்கணும், அப்புறம் நான் வெளிநாட்டுக்கு தொப்பிலாம் போட்டு சுற்றி பயணம் போனோம். அதுக்கப்புறமா வந்து வண்டிலாம் எல்லாம் இந்த பணக்கார வண்டியில் தான் போக முடியும். இப்போ ரயிலெல்லாம் அந்த காலத்து மாதிரி அரசியல்வாதி போக முடியாது. பாராளுமன்ற கேன்டீன் வேறு நிறைய செலவு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதனால இதில் எவ்வளோ பண்ண முடியும் நீங்கள் பாருங்கள். உட்காந்தா மக்கள் கேட்பாங்க, விவசாயிகள் புரிஞ்சுக்குவாங்க. பேச்சை மக்கள் வெறும் வாய்ச்சவடால் பேச்சுகளை வித்துவிட்டு நீங்கள் தமிழகத்தில் ஓட்டு வாங்கணும்னா எப்படி வாங்க முடியும்? நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.